நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். நம்ம சேனலில் ஜனநாயகன் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அச்சு வினோத் இயக்கத்தில் கடந்த 6 மாதமாக தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு எதிர்பார்த்துக்கு இந்த படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஜூலை 23 அன்றைக்கி ஆக்டர் விஜய், பவுடெலின், அப்புறம் பூஜா ஹெக்டே, மதுமா பத்தின், அப்புறம் பிரகாஷ் ராஜ், இது போன்ற ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையில் வந்த படம் தான் இந்த படம். சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டுக்காகவே ரொம்ப நாள் இஷ்யூவான படம் தான் இந்த படம். டைட்டில் கார்டு சிஎம் விஜய்னு டைட்டில் கார்டு போட வச்சு தமிழ் சினிமாவில் பெரும் எதிர்பார்ப்பு வர வச்ச படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, தனக்காக அம்மாக்காக கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. அம்மா முகத்தை பார்க்கறதுக்காக பரோலில் வெளியே வராங்க. அந்த பரோலில் வெளியே வரும்பொழுது நம்ம கௌதம் வாசுதேவன் ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு போலீஸ் அதிகாரியாக. அந்த போலீஸ் அதிகாரியை இது பண்ணுறதுனால கௌதம் வாசுதேவனோட பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக அவர் வெளியே வர்றாரு நம்ம ஆக்டர் விஜய். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பாதுகாக்கிறதுக்காக எந்தெந்த விதத்திலலாம் கஷ்டப்பட்டார் அப்படின்றது தான் ஒரு கலைக்கதமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பாஸ்ட் வந்து விஜய் தளபதி வெற்றி கொண்டான் அவர் வந்து என்னவா இருந்தார் அப்படின்றத ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரியில் வச்சு கொண்டு வராங்க. அதில் ஒரு போலீஸ் அதிகாரியாக கட்டுறாங்க. அதில் வந்து அவர் எந்தெந்த விதத்துலலாம் மதுரை சம்மந்தமான ரவுடிஸ், பொலிட்டீஷியன் இவங்கெல்லாம் வந்து திணற விட்டார், கதற விட்டாருன்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு படத்தை 3 மணி நேரம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் வந்து என்ட்ரி வந்து மாசான இருக்கும். ஜெயிலில் வர ஃபைட் காட்சிகள், இது போன்ற ஏகப்பட்ட காட்சிகள்லாம் இருக்குது. சில இடத்துல வந்து கிரிஞ்சுகளாகவும் இருந்துச்சு. அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலுமே தளபதியோட கடைசி படம் 60வது அவருடைய படத்தை பார்த்தே ஆகணும்னு நிறையா பேர் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த படத்தை வந்து சோஷியல் மீடியா, டெலிகிராம், நெட்டில் வந்து ஃபுல் மூவி எடுத்திருந்தாலுமே கேரளாலையும் சரி, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி போன்ற பேன் இந்தியா லெவலில் வேர்ல்டு வைடு வந்து நிறையா புக்கிங் ப்ரீசேல்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த படம் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஷோ வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் வந்து ஏர்லி மார்னிங் 6 PM ஷோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக் வந்து வழக்கம் போல் மாசாக கொடுத்துருக்காங்க. அவருடைய தளபதி கச்சேரி பாடலில் வந்து கடைசி வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தா தெரியும். கடைசி கிளைமேக்ஸில் வந்து புதுசாக வந்து டைட்டில் கார்டு கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முழுக்க வந்து அவருடைய ஸ்டோரி, பேக்மெண்ட் ஸ்டோரியை வச்சு தான் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து தன்னுடைய பொண்ணுக்காக, அதாவது தன்னுடைய வளர்ப்பு பொண்ணுக்காக எந்த அளவுக்கு பண்ணணுன்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றத சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த விதத்தில் தன்னுடைய தற்காப்புக்காண்டி எல்லா இடத்துலையுமே அப்பாவும் அம்மாவும் வர முடியாது. அதை தாண்டி அவங்க வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு தற்காப்பு பண்ணணுக்காக தான் விஜய் வந்து அவங்க பொண்ணை வந்து ஆர்மியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ட்ரெய்லர்லேயுமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்த வில்லன்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு லெவல் ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. அது ஸ்டோரிக்கும் கதைக்கும் வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அது படத்தை உட்காந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். ஓவராலாக அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன தான் இந்த படத்தை வேர்ல்டு வைஸ் வந்து பேன் இந்தியா லெவலில் நெட்டில் ரிலீஸ் ஆனாலுமே தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து நான் இன்னும் தேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டும் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். ஸ்டோரி வைஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தெளிவான ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியான காட்சிகளை வந்து பல இடத்துல வந்து நம்மளுக்கு தளபதி வெற்றி கொண்டான் வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் நிறையா பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேமியோ ரோல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ரீநாத் வந்து அவருடைய கொடுக்கப்பட்ட ரோல்களை பல பட்சமாக கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சிகளை வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அது தேட்ரிக்கல் வெர்ஷனில் வந்து மாறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கம் போல் இது தளபதி படம், இது நீங்கள் வந்து பாருங்கள், என்னதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இது தளபதி படம் சார், வெற்றி அடையுங்கிற மாதிரி அச்சு வினோத்தோட டைலாக் மாதிரி அரசியல் ரீதியான ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு U/A கொடுக்காம சென்சார் போர்டில் U சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க வன்முறை தோன்ற காட்சிகள் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் உள்ளே இருக்கிறனால தான் சென்சார் போர்டில் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் காட்சிகள் வந்து ஏகப்பட்ட 2-3 காட்சிகள் நீக்க தான் சொல்கிறாங்க. அது என்னன்றதை நீங்கள் படத்தை தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன் லாஸ்ட் டைம், த லாஸ்ட் மூவி ஆஃப் தளபதி மூவி ரிவ்யூ. பாய் வியூவர்ஸ்.